ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வர வேண்டியதான தம்முடையவர்களை புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து மன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஆளுகை உண்டாகட்டும். தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. அன்பின் காணிக்கைகளை பொறுப்படும். பரிசுத்த திருவிருந்த ஆராதனையை பொறுப்படும். நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக, அபிஷேகித்து அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய கரத்திலே, சர்வ வல்லமையுள்ள கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய். தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கு தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வாய், சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட
தேவன் உண்டே, சோர்ந்திடும் நேரத்தில் சாதிட தேவன் உண்டே, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வார் ஓட்டத்தை முடித்திட, கிரீடத்தை சூடிட, ஓட்டத்தை முடித்திட, கிரீடத்தை சூடிட, உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கண்ணீர் மாறிடுவே, உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கண்ணீர் மாறிடுவே. எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கும் தாம் புயமே இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நிதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நிதியவர். எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 4வது பாடல், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. நீரோ
நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ, சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கண்மலையாம் தேவன் நீரனையே மறந்தே. கண்மலையாம் தேவன் நீரனையே மறந்தே. எதிரிகளால் ஒடுங்கி அடியே தூக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளால் ஒடுங்கி அடியே தூக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே நீர்,
அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறதே. இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. அல்லேலூயா. பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல் என் மீட்பர் உயிரோடுண்டு. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன். சிங்ககவியில் போட்டாலும் சேதமில்லாமல் காத்திடுவார். ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன். சிங்ககவியில் போட்டாலும் சேதமில்லாமல் காத்திடுவார். என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் வசனத்தால் உயிரடைவேன். நன்மை கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் வசனத்தால் உயிரடைவேன். நன்மை கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர்
மீட்பர் உயிரோடுண்டு 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 இயேசு உயிரோடுண்டு 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 இயேசு உயிரோடுண்டு அல்லேலூயா 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 வெள்ளம் போல சாத்தானும் நம்மெதிரே வந்தாலும் ஆவியானவர் கொடிபிடித்து யுத்தங்களை செய்திடுவார். வெள்ளம் போல சாத்தானும் நம்மெதிரே வந்தாலும் ஆவியானவர் கொடிபிடித்து யுத்தங்களை செய்திடுவார். என் மீட்பர் உயிரோடுண்டு ஏஹே என் மீட்பர் உயிரோடுண்டு என் மீட்பர் உயிரோடுண்டு ஏஹே என் மீட்பர் உயிரோடுண்டு 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 இயேசு உயிரோடுண்டு 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 இயேசு உயிரோடுண்டு 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 இயேசு உயிரோடுண்டு அல்லேலூயா 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 என் மீட்பர் உயிரோடுண்டு என் மீட்பர் உயிரோடுண்டு என் மீட்பர் உயிரோடுண்டு என் மீட்பர் உயிரோடுண்டு 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 இயேசு உயிரோடுண்டு 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 இயேசு உயிரோடுண்டு அல்லேலூயா 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா 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 கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிருபை 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 உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே ஒருமித்து உயர்த்துகிறோம் ஒருமித்து உயர்த்துகிறோம் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மாறாத நேசரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். போக்கிலும் வரத்திலும் வேலை செய்கிற இடங்களிலும் வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்தார். இந்த உஷ்ண காலத்திலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை கூட்டிச் சேர்த்து நம்மை அபிஷேகித்து புதிய கிருபைகளினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபி காடா பக்கா ஷாலா பங்காடா பக்கா துடிபி லிபிக்கு துடி நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பலவான்களின் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தால் இடைகட்டப்பட்டார்கள் என்று. தேவனுடைய பிள்ளையே பலவான் பலவான் என்று தன்னை மேன்மைப்படுத்தினவர்களுடைய வில்லுகளை சத்துருவின் தந்திரங்களை ஆண்டவர் முறித்து போடுகிறார். ஆனால்
தள்ளாடி கொண்டிருந்த தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தள்ளாடி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த தேவ பிள்ளையே, தள்ளாடினவர்களை அவர் அப்படி விட்டு விடாதபடி தம்முடைய பலத்தினால் இடைகட்டுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறபடியினாலே, இன்றைக்கு அவருடைய பலத்தால் நம்மை இடைகட்டுகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிக்காடா பாக்க ஷலபங்காடா பாக்கா திடி லிபிக்காடா பாக்க துரபால பங்காடா பாக்கா துடபால லிபிக்காடா பாக்க துரபால பங்காடா பாக்கா துடிபி லிபிக்கே திடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளாட செய்ததான பலவானை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வருமானங்களை, நம்முடைய ஆரோக்கியத்தை தள்ளாடச் செய்த பலவானை அல்லது சத்ருவை ஆண்டவர் தாமே அவனுடைய பலனை எல்லாம் முறித்து போட்டு தள்ளாடின நம்மை ஆண்டவர் இன்று முதல் அவருடைய பலத்தினாலே இடைகட்டி நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா துடி லிபிக்காடா பாக்கா தூரபால பாக்காடா பாக்கா துடிபி லிபிக்க துடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் எத்தனையோ அதிசயங்களை உன் கண்கள் கண்டிருக்கும். எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் உனக்கு செய்திருப்பார். அதே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நாளில் நடந்தது போலவே மீண்டும் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிக்காடா பக்க தூரபால பங்காடா பக்க டிபி லிபிக்கதிடி. ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியார். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே மாறுமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே மாறுமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியார். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியார். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே
ஆற்றும் கருணையே பாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே பாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். 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 நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 2வது பாடலையும் 3வது பாடலையும் நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 2வது பாடல், ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. 3 கவிகள் மாத்திரம் இந்த பாடலிலே நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே, 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 தேவ கிருபையே. கிருபையே, 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 தேவ கிருபையே. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே, 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 தேவ கிருபையே. கிருபையே, 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 தேவ கிருபையே. தேவையுள்ள
நின்ற போது உதவி செய்த கிருபை, தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை, மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. பாட்டுத்தாளிலே 3வது பாடல் தமிழ். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் பிரவேசிப்போம். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே, யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே. சேராவின் போல ஆராதிப்போமே, நித்திய பிதாவே ஆராதிப்போமே. சேராவின் போல ஆராதிப்போமே, நித்திய பிதாவே ஆராதிப்போமே. பரிசுத்தத்தோடு ஆராதிப்போமே, பரிசுத்த
ஆராதிப்போமே யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே கேருபீன் போல ஆராதிப்போமே அன்பின் பிதாவே ஆராதிப்போமே கேருபீன் போல ஆராதிப்போமே அன்பின் பிதாவே ஆராதிப்போமே ஆடி பாடியே ஆராதிப்போமே பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிப்போமே ஆடி பாடியே ஆராதிப்போமே பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிப்போமே யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே மீகாவேல் போல ஆராதிப்போமே மேக ஸ்தம்பமே ஆராதிப்போமே மீகாவேல் போல ஆராதிப்போமே மேக ஸ்தம்பமே ஆராதிப்போமே அகமகிழ்ந்தே நாம் ஆராதிப்போமே பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிப்போமே அகமகிழ்ந்தே நாம் ஆராதிப்போமே பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிப்போமே யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உட்காரலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனம் சொல்லதுக்கு பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். செய்தி முடிந்தவுடனே நமக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. ஆயத்தமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். சகரியா யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இருந்த வண்ணமாக தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து மகிமைப்படுத்த ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்று நாம் விசுவாசிப்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்றவர்கள் என்றால் என்ன பொருள்? ஃபாதர்லெஸ், தகப்பன் இல்லாதவன், தகப்பன் இல்லாத பிள்ளைகள், இவர்களைத்தான் திக்கற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளைகள் அன்புக்காக தாயை தேடுவார்கள், ஆனால் உதவிகளுக்காக சகாயத்திற்காக தகப்பனை தேடுவார்கள்.
அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்கள் முழுவதும் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் ஒரு தகப்பனை போல இருந்தார். இந்த 12 பேருக்கும் எதை குறித்தும் கவலை கிடையாது. வருமானத்தை குறித்து கவலை கிடையாது, சாப்பாட்டை குறித்து கவலை கிடையாது, தங்குற இடம் எதை குறித்தும் கவலை கிடையாது. ஏனென்றால் இந்த 12 பேருக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனாக இருந்து இவர்களை ஒரு குறையில்லாமல் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் மீண்டும் பரலோகத்திற்கு போகக்கூடிய தருணம் வந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து சீசர்களோடு சொல்லும் பொழுதுதான் அவர்கள் உள்ளம் கலங்கியது. இவ்வளவு காலமும் நாம் இயேசுவுக்கு பின்னால் சென்றோம். அவர் ஒரு தகப்பனைப் போல நம்மை வழிநடத்தினார். நமக்கு ஒரு கஷ்டமும் தெரியாமல் இருந்தது. நமக்கென்று எந்த குறைவும் வந்ததில்லை. எல்லாவற்றையும் இயேசு ஒரு தகப்பனாக இருந்து பார்த்து கொண்டார். இனி நாம் என்ன செய்வோம்? நம்மை யார் நடத்துவது? நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்றெல்லாம் அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள், கலங்கிவிட்டார்கள். எனவேதான் அந்த அதிகாரத்திலே யோவான் 14:1 ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏனென்றால் இவர்கள் கலங்கிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கலக்கமான ஒரு நேரம்தான் திக்கற்ற நேரம். யார் தங்களை கவனிப்பார்கள் என்கிறதான ஒரு நேரம், உதவியற்ற நேரம், கலங்குகிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நாம் கடந்து போகக்கூடிய பாதை தான். நீங்கள் ஒவ்வொருவரும் அநேக முறை கலங்குகிற ஒரு அனுபவத்திலே கடந்து வந்திருப்பீங்க. ஒரு திக்கற்ற ஒரு நிலைமையை சந்திச்சிருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அல்லது விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தகப்பனாக இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவே நம்மில் யாரும் திக்கற்றவர்கள் அல்ல, அனாதைகள் அல்ல, தனிமையானவர்கள் அல்ல. நம்ம அனைவருக்குமே நம்மை நடத்துகிறதான தகப்பனாகிய இயேசு நமக்கு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஒருவேளை எழுத்துக்குரிய தகப்பன் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்றென்றேக்கும் நம்மை நடத்துகிற தகப்பனாகிய இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே தான் சங்கீதம் 10:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 10:14. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. நாம் எப்பெல்லாம் திக்கற்ற நிலைமையில், கலங்கின நிலைமையில் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு சகாயம் பண்ண இயேசு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நாம் நினைக்கிறவர்கள், நாம் நம்புகிறவர்கள், அதிகமாக நாம் நம்புவோம். அவர்கள் கூட சில நேரங்களில் நம்மை கைவிட்டு விடுவாங்க. நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஒருவேளை உதவி செய்ய முடியாமல் போய்விடும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு சகாயம் பண்ணக்கூடியவர், எப்பொழுதும் நமக்கு சகாயம் பண்ணக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 33:7 யூதாவை குறித்து, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவது, சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்று சொல்லுகிறார். யூதாவை குறித்து சொல்லும் பொழுது இயேசு நமக்கும் சகாயராய் இருக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தை நம்ம கவனிக்க வேண்டும். யூதாவுக்கு சகாயராய் இருப்பதற்கு இந்த வசனத்திலே என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? யூதாவின் சத்தத்தை கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவா இருக்கக்கூடாதான், அவன் சத்தம் போடுகிற யூதாவா இருக்கணும். ஏன்னா யூதாவினுடைய சத்தத்தை தேவன் கேட்க வேண்டும். கர்த்தர் சகாயம் பண்ண வேண்டும் என்றால் யூதா ஊமையாக இருக்கக்கூடாது, அவன் சத்தம் போடுகிறவனாக இருக்க வேண்டும். யூதா என்றால் என்ன பொருள்? துதிக்கிறது, துதிக்கும் ஒரு மனிதன். அப்போ யூதாவின் சத்தம் என்றால் என்ன? துதிக்கிற சத்தத்தை தேவன் கேட்க வேண்டும். தேவன் நமக்கு சகாயம் செய்ய வேண்டுமென்றால், உதவி செய்ய வேண்டுமென்றால் நாம் மௌனமாக இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய துதியின் சத்தத்தை, பாடலின் சத்தத்தை, ஜெபத்தின் சத்தத்தை, ஆராதனையின் சத்தத்தை தேவன் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நாம் செய்யும் பொழுது நமக்கு எப்பொழுதெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ, சகாயம் தேவைப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு சகாயத்தை செய்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளாக மட்டும் நாம் இருந்தால் போதாது, துதிக்கிறவர்களாக நம்முடைய சத்தத்தை நாம் வெளிப்படுத்தணும். பிள்ளைகளை நம்ம பெற்று வளர்க்குறோன்னா, பிள்ளை ஊமையாகவே இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? அது சத்தம் போடணும், பேசணும், அதனுடைய சத்தம் நமக்கு கேட்கணும். அப்போ தான் அந்த குழந்தை மேலே நமக்கு ஆசை இருக்கும். அதே போல தான் மௌனமாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனை பாட வேண்டும், தேவனை குறித்து ஆராதிக்க வேண்டும், நல்லா ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சத்தம் ஆண்டவருக்கு கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சகாயம் தேவையோ ஏற்ற நேரத்திலே அவர் உங்களுக்கு சகாயத்தை செய்வார். தானியேல்னு பேர் வச்சா போதாது, தானியேலை போல நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும், ஜெபஜத்த வேண்டும். எனவே யூதாவுக்கு முதலாவது சகாயம் வேண்டுமென்றால் அவன் சத்தம் வெளியே வர வேண்டும். எனவே தான் மணவாட்டியை குறித்து சொல்லும் பொழுது மணவாளன் சொல்லுகிறார், உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:14. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவுகளிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் என்ன செய்யட்டும்? கேட்கட்டும். நீ மறைஞ்சு மறைஞ்சு இருக்க, உயரத்தில் இருக்க, மலையில் இருக்க, சிகரத்தில் இருக்க, அதெல்லாம் சரிதான். உன் முகத்தையும் காட்டணும், உன் சத்தத்தை நான் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும் என்று சொல்லு. நல்ல மணவாட்டியாக இருந்தால் போதாது, உயர்வான நிலைமையில் இருந்தால் போதாது, முகத்தை தேவ சமூகத்தில் காட்டினால் போதாது, அதில் மட்டும் ஆண்டவர் திருப்திப்படுகிறதில்லை. மணவாட்டியாகிய நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய சத்தத்தை நான் கேட்கணும் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
அல்லேலூயா. அதனால் நான் மறைவிடத்தில் இருக்கிறேன், உயரத்தில் இருக்கிறேன், என் முகம் அழகாக இருக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நம் சத்தம் கேட்கப்படுகிறதா? மணவாளன் விரும்புகிறது நம்முடைய சத்தத்தை விரும்புகிறார். ஆராதனையின் சத்தம், வேதம் வாசிக்கிறதின் சத்தம், உங்கள் பாடலின் சத்தம், உங்களுடைய ஜெப சத்தம், அதை நான் கேட்கட்டும். அப்படி கேட்கும் பொழுது அது அவருக்கு எப்படி இருக்கிறதா? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் சத்தம் இன்பமும். அப்போ சத்தத்தை கேட்ட பிறகு அது அவருக்கு எப்படி இருக்கிறதா? இன்பமா இருக்க. ஒருவேளை என்னுடைய பாடல் சத்தம் உங்களுக்கு இன்பமா இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய பாட்டு சத்தம் எனக்கு இன்பமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சத்தம் எப்படி இருந்தாலும், நீங்கள் ராகத்தோடு பாடினாலும், ராகம் இல்லாமல் பாடினாலும், முறையாக ஜெபித்தாலும், ஜெபிக்க தெரியாமல் நீங்கள் ஜெபித்தாலும், உங்களுடைய சத்தம் உங்கள் மணவாளனாகிய இயேசுவுக்கு இன்பமாகவே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே, கர்த்தர் நமக்கு சகாயம் செய்ய வேண்டுமென்றால் நாம் ஊமையான பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நன்றாக ஆண்டவரை சத்தத்தோடு துதிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் எஸ்தர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 4:14 என்று நினைக்கிறேன். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பி வரும். ஏன்னா எஸ்தர் இப்போ அரண்மனையில் இருக்கிறா. அவ பேசணும், ராஜாட்ட அவ தான் பேசணும். ஆனால் அங்கே இருக்கிற சட்டப்படி அவ பேச முடியாது. ராஜா கூப்பிட்டா தான் உண்டு. இல்லாமல் இவ போனான்னா ஒருவேளை மரணம் கூட அவளுக்கு வரலாம். அதுக்காக 127 நாடுகளில் இருக்கிறதான யூதர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆகானால ரெட்டுடுத்தி புலம்பி கதறிக்கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறான், இங்கே சூழ்நிலை இப்படி இருக்குது, நீ அரண்மனைக்குள் இருக்கிறாய், ராணியாய் இருக்கிறாய், ஆனால் நீ மௌனமாய் மட்டும் இருந்து விடாதே. நீ மௌனமாய் இருந்து விட்டால் நீ தப்பி விடுவாய் என்று நினைக்காதே. நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள் என்றும் எச்சரிக்கிறான். அப்போ மௌனமாகவும் நம்ம இருக்கக்கூடாது. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காம மௌனமாக இருக்கக்கூடாது. பாட வேண்டிய நேரத்தில் பாடாமல் மௌனமாக இருக்கக்கூடாது. ஆராதிக்க வேண்டிய இடத்துல ஆராதிக்காமல் மௌனமாக இருக்கக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதம் வராதுன்னு தான் சொல்லியிருக்கு. அதனால் எஸ்தரை எச்சரிக்கிறான் மொர்தெகாய், நீ இப்போ மௌனமாய் இருந்தால் இருந்துட்டு போ, ஆனால் யூதருக்கு சகாயம் என்பது உண்டு. நீ பேசாவிட்டால் வேறொரு இடத்திலிருந்து வரும் சகாயம் என்று அவன் எச்சரிக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, அவள் மௌனமாய் இருக்கவில்லை. அவள் பேசினாள், தன் சத்தத்தை அவள் தொனிக்க பண்ணினாள். நான் செத்தாலும் சாகிறேன், நான் பேசுகிறேன் என்று சொல்லி அவள் சத்தத்தை தொனிக்க பண்ணினாள். முழு யூத குலமும் பாதுகாக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நாம் மௌனமாக இருக்கிறதுக்கு அழைக்கப்படலை. உங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்கணும். உங்கள் வீடுகளிலே உங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்கணும். ஒரு பாடல் பாடுகிற நேரம், ஆராதனை நேரம் இருக்கணும். வேத வாசிக்கிற நேரம் இருக்கணும்.
துதிக்கிற நேரம் இருக்கணும். அந்த நேரத்தில் உங்கள் மணவாளன் உங்கள் சத்தத்தை கேட்க அங்கே வந்திருப்பார். ஆராதனையிலே நம்ம துதிக்கிறோம், பாடுறோம், ஆண்டவர் இருந்து கேட்கிறார், இருக்கட்டும். ஆனால் உங்கள் வீடுகளிலும் உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும். எனவே தேவனுடைய பிள்ளையே, உங்கள் சத்தம் கேட்கப்படும் பொழுது தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிவிடுவார். அழிக்கப்பட இருந்ததான யூதர்கள் காக்கப்படவில்லையா? அதுபோல வேதனையிலும் கண்ணீரிலும் தோல்வியிலும் கஷ்டத்திலும் நிந்தைகளிலும் நாம் இருந்தாலும் உங்கள் சத்தம் மட்டும் குறையக்கூடாது. நான் வேதனைப்படுகிறேன், நான் தோல்வியில் இருக்கிறேன், நான் வியாதியில் இருக்கிறேன், எதற்கு பாடி எதற்கு ஜெபித்து என்று நினைக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையிலும் உங்கள் சத்தத்தை தொனிக்க பண்ணுங்கள். உங்களால் இயன்றளவு ஜெபியுங்கள், உங்களால் இயன்றளவு பாடுங்கள், வேதம் வாசியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். சகாயம் தேவனிடத்திலிருந்து வந்தே தீரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உபாகமம் 33:7 தொடர்ந்து நீங்க வாசிங்க. உபாகமம் 33:7. யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர்க்கப்படுவான். அப்போ என்ன விளங்குது? தன்னுடைய ஜனத்தை விட்டு அவன் சிதறடிக்கப்பட்டிருக்கிறான்னு தெரியுது. தன்னுடைய தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டிருக்கிறான்னு தெரியுது. இவன் திரும்ப சேர்க்கப்படணும். தன்னுடைய ஜனத்தோட, தன்னுடைய தேசத்திலே, தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே திரும்ப சேர்க்கப்பட வேண்டும் என்றால் யூதாவுடைய மௌனம் கலைந்து அவனுடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும். நாம் பாட பாட, துதிக்க துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க, ஆராதிக்க ஆராதிக்க, வேதம் வாசிக்க வேதம் வாசிக்க, நம்முடைய சத்தம் தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்க ஜெபிப்போம் என்றால் சிதறடிக்கப்பட்டதான உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்களை விட்டு சிதறடிக்கப்பட்ட உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்களை விட்டு சிதறடிக்கப்பட்டதான உங்களுடைய சுகம், ஆரோக்கியம், உங்களை விட்டு சிதறடிக்கப்பட்டதான நன்மைகள், வாழ்க்கை, சிதறடிக்கப்பட்டதான சந்தோஷம், இவைகளை எல்லாம் ஆண்டவர் திரும்ப கூட்டி சேர்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்கள் சத்தத்தை மட்டும் நிறுத்திடவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் மௌனமாக ஜீவிக்கவே கூடாது. ஜவுளி கடைக்கு போகிறீங்க, யாராவது மௌனமாக இருப்பாங்களா? இங்கே பாட்டு சத்தம் லேசாக தான் கேட்கும். ஆனால் ஜவுளி கடைக்கு போன பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த துணி, இந்த துணி, அதை எடுங்க, இதை எடுங்கன்னு எவ்வளவு சத்தமாக பேசுவாங்க. பஸ் ஸ்டாண்டில் எவ்வளவோ ஆளுங்க இருப்பாங்க. தங்கள் ஃப்ரெண்ட்ஸை, சொந்தக்காரங்களை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு யாராவது ஊமையாக வருவாங்களா? பை பை, டாட்டா டாட்டா, போயிட்டு வாங்க, யாராவது வைக்கப்படுறோமா? அப்போ தேவனுடைய காரியத்திலே, ஜெப காரியத்திலே, ஆராதிக்கிற காரியத்திலே உங்கள் சத்தம் குறைந்து விடவே கூடாது. ஒருவேளை குறைந்திருக்கும் என்றால் இந்த நாளிலிருந்து உங்கள் சத்தத்தை கேட்கச் செய்யுங்கள். கர்த்தர் சிதறடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை மீண்டும் திரும்ப சேர்ப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுடைய கை பலக்க கடவுது. நீங்கள் ஊமையாக இருக்கு வர, நம்ம பாடாமல் ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் இருக்கு வர பலவீனம்தான். ஆனால் உங்கள் சத்தம் தொனிக்கப்படும் பொழுது, இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்களில் நீங்கள் பலவீனப்பட்டிருந்தீங்களோ, அல்லது சாத்தானோ மனுஷனோ மனுஷியோ உங்களை பலவீனப்படுத்தி இருந்தாலும், வியாதி ஒருவேளை பலவீனப்படுத்தி இருந்தாலும், நீங்கள் சத்தத்தை தொனிக்கப்பட்டு கொண்டே இருங்கள். உங்கள் ஜெப சத்தம் குறையக்கூடாது. வேத வாசிப்பு, பாடல் சத்தம், ஆராதனை குறையக்கூடாது. பலவீனம் அடைந்த நிலைமைகளை ஆண்டவர் பலமுள்ளவைகளாக உங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர்
கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துவார், உங்கள் வேலைகளை பலப்படுத்துவார், உங்கள் வருமானங்களை பலப்படுத்துவார். எனவே பலனடைவீர்கள். அவன் கை பலக்க கடவது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுடைய சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார்? நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயர். யூதா தான், ஆனாலும் அவனுக்கு என்ன இருக்காங்க? சத்துருக்கள் இருக்கிறாங்க. நம்ம தேவ பிள்ளைகள் தான், நமக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கத்தான் செய்வாங்க, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இவைகளிலிருந்து விடுவிக்கிற சகாயர் நமக்கு இருக்கிறார். எப்பொழுது சத்துருக்களிலிருந்து விடுதலை தருகிறார்? நம்முடைய சத்தம் வெளியே வரணும். கர்த்தர் கேட்கணும் நம்முடைய சத்தத்தை, நம்முடைய ஆராதனை சத்தத்தை, ஜெப சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும். எந்தெந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லையோ கர்த்தர் விடுவிக்கிற சகாயராக நமக்கு இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே எரேமியா 15:11 கூட நீங்கள் வாசிக்கலாம். எரேமியா 15:11. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் செய்வேன். தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே யூதாவே, அருமையான தேவ பிள்ளையே, மௌனமாய் இருக்கக்கூடாது. உன் சத்தம் கேட்கப்பட வேண்டும். அப்பொழுது சிதறடிக்கப்பட்ட உன் வாழ்விலே உன் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப உன்னிடத்திலே கூட்டி சேர்ப்பார். இதுவரை பலவீனம் அடைந்த உன் கை இனி பலப்படும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய சத்துருக்களும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னை நீங்களாக்கி விடுவிக்கும் சகாயராக இயேசு இறங்கி வந்து அற்புதத்தை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே சத்தம் கேட்கப்பட வேண்டும். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற ஒரு இடத்துல பெண்களுக்கான ஒரு அழகு நிலையம் இருக்குது. அந்த பெண்களுக்கான அழகு நிலையத்தை தாய்லாந்தை சேர்ந்த ஒரு பெண் நடத்துகிறாங்க. அஹாடாடா அவங்க பேர், நமக்கு வாயில் வராது. அப்போ அந்த பியூட்டி பார்லர் பெண்கள் நிறைய பேர் போவாங்க. அங்கே வேறு எந்த கெமிக்கலும் பூசுறதில்லை. ஆனால் அந்த பியூட்டி பார்லருக்கு போனீங்கன்னா டப்பு டப்பு பலார் பலார்னு சத்தம் கேட்கும். சத்தம் மட்டும் கேட்கும். உள்ளே போவாங்க, டப்பு டப்புன்னு பலார் பலார்னு சத்தம் கேட்கும். பிற பெண்கள் வெளியே வரும்போது மூஞ்சை தொடச்சிக்கிட்டு அழுதுகிட்டு வருவாங்க. சிலர் சிரிச்சுக்கிட்டு வருவாங்க, சிலர் அழுதுகிட்டும் சிரிச்சுக்கிட்டும் கண்ணீரும் விட்டுக்கிட்டு வருவாங்க. அப்போ உள்ள என்ன நடக்குது? அந்த முக சுருக்கம் நீங்கிறதுக்கு அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. இந்த பியூட்டி பார்லரில் அந்த லேடி அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒன்றும் கிடையாது. உட்கார வச்சுருவாங்க, கன்னத்தில் அடி அடின்னு அடிப்பாங்களாம். இந்த பக்கம் ஒரு அடி, அந்த பக்கம் ஒரு அடி. எங்கெங்கே அவங்களுக்கு கண்ணை ஒரு மாதிரி தெரியுது அங்கெல்லாம் அடி பின்னிடுவாங்களாம். மூச்சு கட்ட மாட்டாங்க. நீங்கள் போனாலும் அதான் நடக்கும். அடி அடினா அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அடி முடிஞ்ச உடனே ரைட் முடிஞ்சது, நீங்கள் போகலாம், உங்களுக்கு கண்ணை இனிமேல் சரியாயிரும், சுருக்கமெல்லாம் இனிமேல் இருக்காது அப்படின்னு வெளியே அடியும் வாங்கிட்டு தடவி கொடுத்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு வெளியே வருவாங்க. சும்மா வர முடியாது, ஃபீஸ் இருக்குது. நம்ம நாட்டு ரூபா மதிப்புப்படி 20,000 கொடுக்கணும். 20,000 கொடுத்துட்டு தான் நீங்கள் என்ன வாங்கிட்டு வரணும்? அடியும் வாங்கிட்டு வரணும். ஆனால் முகச்சுருக்கம் நீங்கிரும். அந்த சத்தம் மட்டும்தான் அந்த பியூட்டி பார்லரில் வருமா. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அடி சத்தம். நிறைய பேருக்கு அற்புதங்கள், நல்ல முகம் சரியாயிட்டான். நம்ம நாட்டில் இல்லை. ஆக அந்த சத்தம் அந்த முகச்சுருக்கத்தை மாற்றுதுன்னா நம்ம போடுற சத்தம், ஆராதிக்கிற சத்தம், ஜெபிக்கிற சத்தம் எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வரும்.
எனவே தேவ பிள்ளைகள், இன்றிலிருந்து யூதாவே உன் சத்தம் கேட்கட்டும் என்று சொன்னது போல உங்கள் சத்தம் வெளிப்படட்டும். தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். திக்கற்றவர்களுக்கு சகாயர் நீரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சங்கீதம் 146:9 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 146:9, இரண்டாவது திக்கற்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஆதரிக்கிறார். ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி கைவிட்டுருவாங்க மனுஷங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாதபடி நம்மை அவர் என்ன செய்கிறாராம்? ஆதரிக்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இல்லைன்னா என்னைக்கும் நம்ம நடுத்தருவுக்கு வந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறபடினால்தான் இம்மட்டும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 18:18, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிரம். தாவீதுக்கு எதிரிட்டு வந்தவங்க, தாவீதுக்கும் ஆபத்து வரத்தான் செய்து. துதிக்கிறவன் தான், நல்ல ஆண்டவரோடு ஐக்கியமுள்ளவன் தான், அவனுக்கும் ஆபத்து நாள் வருது. அதனால் நான் ஜெபிக்கிறேன், நான் வேத வாசிக்கிறேன், எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போகக்கூடியவர்கள் தான் தேவ பிள்ளைகள். எனவே தான் தாவீது சொல்லுகிறான், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். அவனுக்கு எதிரிட்டு வந்தவங்களை சாதாரண ஆட்கள் கிடையாது, அவனிலும் பலவான்கள். முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கும், தாவீதை விட பலவான்கள். அப்படி வந்தாலுமே கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்து அந்த பலவான்கள் எதிரிட்டு வந்தவர்கள் தாவீதை ஜெயிக்க முடியாதபடி, அழிக்க முடியாதபடி கர்த்தர் தாவீதுக்கு சகாயராக இருந்து ஜெயம் கொடுத்தது போல நமக்கும் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே 19ஆம் வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 18:19. அவர் விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார். என்ன ஆபத்து இருந்தான, எந்த சூழ்நிலை வந்தானே, எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கிறபடினாலே உங்களை நெருக்கத்தின் மத்தியிலே என்றென்றைக்கு வைக்க மாட்டார், உங்களை விசாலத்திலே கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, உங்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் சிக்கிக்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஆண்டவர் இன்று முதல் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்புவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனை நாம் விட்டுவிடக்கூடாது, நம்முடைய சத்தம் குறைஞ்சிடக்கூடாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 10:18. சங்கீதம் 10:18. மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய கேட்டருளுவீர். இதுவரைக்கும் நீங்கள் திக்கற்ற நிலைமையில் இருந்த போதும், கலங்கின நிலைமையில், உதவியற்ற நிலைமையில் இருந்த போதும் உங்களுக்கு ஒருவேளை நீதி கிடைக்காம இருந்திருக்கலாம், அற்புதம் நடக்காமல் இருந்திருக்கலாம், ஜெயம் கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த மண்ணான மனுஷன் உங்களை பலவந்தம் பண்ணிக்கொண்டே இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் உங்களை சந்தித்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் இனி அப்படி நடக்க முடியாது. காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது வாசித்த வசனத்திலே, மண்ணான மனுஷன் இனி உன்னை பலவந்தம் செய்யாதபடி, மண்ணான மனுஷன் இனி உன்னை தொடராதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நீதி செய்கிறார். இதுவரைக்கும் நீதி கிடைக்காமல் இருந்திருக்கலாம், உங்கள் காரியங்களிலே ஜெயம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இனி கர்த்தர் நீதி செய்கிறபடியினாலே அந்த மண்ணான மனுஷன் இனி உங்களை பலவந்தம் பண்ணவும் முடியாது,
உங்களை தொடரவும் முடியாது, உங்களை ஒடுக்கவும் முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்து உங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே உங்கள் சத்தத்தை நீங்கள் தொனிக்க பண்ணுங்கள். ஜெப சத்தம் குறைய வேண்டாம், ஆராதனை சத்தம் குறைய வேண்டாம். கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருங்கள். இனி நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. இயேசு உங்களுக்கு சகாயராய் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த மன்னான மனுஷன் உங்களை பலவந்தம் செய்ய முடியாதபடி, உங்களை தொடர முடியாதபடி கர்த்தர் நீதி செய்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து விட்டார். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் என் மீட்பர் உயிரோடுண்டு என்ற பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனைக்கும் நாம் ஆயத்தமாவோம். என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன். சிங்கவேல் போட்டாலும் சேதமில்லாமல் காத்திடுவார். ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன். சிங்கவேல் போட்டாலும் சேதமில்லாமல் காத்திடுவார். என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் வசனத்தால் உயிரிடுவேன். நன்மை கிருபையும் என தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இப்பொழுதும் நாம் பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாவோம். ஆயத்தமாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நிற்கலாம், மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். திருவிருந்துக்கு ஆயத்தம் இல்லாதவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான இயேசுவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்திற்காகவும் அப்பத்திற்காகவும் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்திற்காகவும் நாம் ஜெபிக்கப் போகிறோம். அதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய